அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தி காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தாலும் அல்ஹம்துலில்லா 1000க்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன். சிறிய சிறிய துஆக்களும் இருக்கின்றன. அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக, நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயான்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் பகுதி 6வதாக இல்மு திக்ரு என்ற தலைப்பில் திக்ருகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன கூறியிருக்கின்றான் என்பதை பற்றியும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ரு செய்வதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றிய ஹதீஸ்கள் சிலவற்றை இந்த பயானில் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 3வது சூராவின் 135, 136 ஆகிய வசனங்களில் கூறியிருக்கின்றான். இன்னும் அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டாலும் அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டாலும் உடனே அல்லாஹ்வை நினைத்து அவனிடமே தாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வும் அவர்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ்வை தவிர இவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பவர்கள் யார்? அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறு என்று அவர்கள் அறிந்து கொண்டால் அதில் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள். உடனே அதிலிருந்து விலகி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். 136வது வசனத்தில் இவர்களுக்கு பிரதிபலன் அவர்களுடைய அல்லாஹுடைய மன்னிப்பும் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்களும் ஆகும். அவர்கள் அங்கே என்றென்றும் தங்கிவிடுவார்கள். நன்மை செய்தவர்களுடைய கூலியும் நன்றே. இன்னொரு இடத்தில் 16வது சூராவின் 119வது வசனத்தில் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவர்கள் தங்கள் அறியாமையினால் பாவத்தை செய்துவிட்டு அதை அறிந்த பிறகு அதிலிருந்து விலகி நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்கள் பாவத்திலிருந்து விலகி நற்செயல்களை செய்த பின்னர் நிச்சயமாக உமது இறைவன் மிக மன்னித்து மிகவும் கருணை காட்டுபவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா 24வது சூராவின் 31வது வசனத்தில் கூறுகிறான். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையுள்ள பெண்களுக்கு நீர் கூறுவீராக. அவர்களும் தங்கள் பார்வையை கீழ்நோக்கியே வைத்துக்கொண்டு கற்பையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தங்கள் அலங்காரத்தில் பெரும்பாலும் வெளியில் இருக்கக்கூடிய ஹிஜாபின் வெளிப்புறத்தை தவிர எதையும் வெளிக்காட்டாமல் மறைத்து கொள்ள வேண்டும். தங்கள் முந்தானைகளால் மார்பையும் மறைத்து கொள்ளவும். பெண்கள் தங்கள் கணவர்கள், தங்கள் தந்தைகள், தங்கள் கணவர்களுடைய தந்தைகள், தங்கள் பிள்ளைகள், தங்கள் கணவருடைய பிள்ளைகள், தங்கள் சகோதரர்கள், தங்கள் சகோதரர்களுடைய பிள்ளைகள், தங்கள் சகோதரிகளுடைய பிள்ளைகள் அல்லது முஸ்லீமாகிய தங்கள் இனத்தாரின் பெண்கள், தங்கள் அடிமைகள் அல்லது பெண்களின் விருப்பமற்ற தங்களை அண்டி வாழக்கூடிய ஆண்கள், பெண்களின் மறைவான அவயங்களை அறிந்து கொள்ளாத சிறு பிராயத்தையுடைய ஆண் குழந்தைகள் ஆகிய இவர்களைத் தவிர மற்ற எவர்கள் முன்னாலும் தங்களுடைய அலங்காரத்தை அறவே வெளிப்படுத்த வேண்டாம். இன்னும் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களை போன்ற மறைந்திருக்கக்கூடிய தங்கள் அலங்காரத்தை அறிவிக்கும் நோக்கத்தோடு தங்கள் கால்களை பூமியில் தட்டி தட்டி நடக்க வேண்டாம். நம்பிக்கையாளர்களே, இதில் எதிலும் உங்களால் தவறு ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு பாவ மன்னிப்பை கோரி அல்லாஹ்வின் பக்கமே உங்கள் மனதால் திரும்புங்கள். 66வது சூராவின் 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் களப்பற்ற மனதோடு பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். உங்கள் இறைவனோ அதை உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக்கி மன்னித்து சொர்க்கங்களிலும் உங்களை புகத்தி விடுவான். அதில் தொடர்ந்து நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். தன் நபியையும் அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களும் அந்நாளில் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். கியாமத்துடைய அந்த நாளில் இவர்களுடைய பிரகாசம் இவர்களுக்கு முன்னும் இவர்களுடைய வலது பக்கத்திலும் ஊடுருவிச் சென்று கொண்டே இருக்கும். இவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு எங்கள் பிரகாசத்தை அணையாமல் நீ பரிபூரணமாக்கிவே, எங்கள் குற்றங்களையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன்.
நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள். 609வது ஹதீஸ். ஹஸரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தஆலாவுடைய திக்ரை விட வேறு எந்த செயலும் மனிதனை வேதனையிலிருந்து காக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்ற பொழுது, அல்லாஹு தாலாவின் பாதையில் ஜிஹாது செய்வது கூட மனிதனை வேதனையிலிருந்து காப்பாற்றாதா என்று கேட்கப்பட்டது. ஜிஹாதும் கூட அல்லாஹு தாலாவுடைய திக்ரை மிஞ்சியதாக இல்லை. ஆனால் யாராவது ஒருவர் தொடர்ந்து போர் செய்து வாள் முறிந்துவிடும் அளவிற்கு வீரத்தோடு போர் புரிந்தால் இந்த அமலும் திக்ரை போன்று வேதனையை விட்டு காக்க முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தப்ரானி. 610வது ஹதீஸ். என் அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகின்றானோ நான் அவ்வாறே அவனோடு நடந்து கொள்கின்றேன். அவன் என்னை நினைவு கூர்ந்தால் நான் அவனோடு இருக்கின்றேன். அவன் என்னை தனது உள்ளத்தால் நினைத்தால் நானும் அவனை எனது உள்ளத்தால் நினைக்கின்றேன். அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் அந்த கூட்டத்தை விட சிறந்த மலக்குமார்களுடைய கூட்டத்தில் அவனை நான் நினைவு கூறுவேன். என் பக்கம் அவன் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவன் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். அவன் என் பக்கம் ஒரு முழம் நெருங்கினால் நான் அவன் பக்கம் 2 முழம் நெருங்குகிறேன். அவன் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவன் பக்கமாக ஓடி வருகிறேன் என்று அல்லாஹு தாலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. ஒரு மனிதன் நல்ல அமல்களின் மூலமாக எந்த அளவு அதிகமாக என்னை நெருங்குகின்றானோ நான் அவனை விட அதிகமாக எனது கிருபை உதவியோடு அவன் பக்கம் கவனம் செலுத்துகிறேன் என்பதாகும். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய அடியான் என்னை நினைத்து அவனது உதடுகள் என் ஞாபகத்தில் அசைந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அவனோடு இருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் இப்னு மாஜா. 612வது ஹதீஸ். ஹஸரத் அப்துல்லா இப்னு புஸ்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷரியத் சட்டங்கள் என் மீது அதிகமாக இருக்கின்றன. அவற்றின்படி அமல் செய்வதும் அவசியம்தான். என்றாலும் நான் வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ஒரு சஹாபி கேட்டபொழுது, உன்னுடைய நாவு அல்லாஹுடைய திக்ரினால் எந்த நேரமும் நனைந்து கொண்டே இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் பிரிந்த பொழுது கடைசியாக அனைத்து அமல்களிலும் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பிரியமான அமலை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்டேன். வேறொரு அறிவிப்பின்படி ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எல்லாவற்றையும் விட சிறந்த அல்லாஹ்விடம் மிகவும் நெருக்கமாக வைக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்று கேட்டதாக இருக்கின்றது. உனது நாவு அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரினால் நனைந்து கொண்டே இருக்க நீர் மரணமாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். தனது வாழ்நாளில் திக்ருக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வந்ததால் தான் இந்த நிலை சாத்தியமாகும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் மௌத்தாகக்கூடிய நேரம் வரை, மௌத்து வரம் வரை அல்லாஹு தாலா திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறிக்கொண்டே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். பிரிந்து சென்ற நேரம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய யமன் தேசத்திற்கு கவர்னராக ஆக்கி அனுப்பி வைத்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. 614வது ஹதீஸ். ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் அமல்கள் யாவற்றையும் விட மிக சிறந்த, உங்கள் அரசினிடத்தில் மிக தூய்மையான, உங்கள் அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய தங்கம் வெள்ளியை அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் செலவு செய்வதை விடவும், மிகச்சிறந்த போரில் நீங்கள் எதிரிகளை வெட்ட அவர்கள் உங்கள் வெட்டுவதை விடவும் மிகச்சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அவசியம் சொல்லி தாருங்கள் என்று சஹாபா பெருமக்கள் கூறினார்கள். அந்த அமல் அல்லாஹ்வை திக்ர் செய்வதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 4 விஷயங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவருக்கு இம்மை மறுமையின் அனைத்து நலவுகளும் கொடுக்கப்பட்டதாக ஆகிவிடும். அவைகள் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், திக்ர் செய்யக்கூடிய நாவு, சோதனைகளின் போது பொறுமை காக்கக்கூடிய உடல், தன் கற்பிலும்
கணவனுடைய செல்வத்திலும் மோசடி செய்யாத பத்தினித்தனமுள்ள மனைவி ஆகியவைகள் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தப்ரானி. 616வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து தினந்தோறும் இரவு பகலாக அடியார்களின் மீது உபகாரமும் சதகாவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. என்றாலும் அல்லாஹு தாலா தன்னை திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை விட சிறப்பான உபகாரத்தை எந்த அடியானுக்கும் வழங்குவதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் தப்ரானி மஜ்மூ ஸவாயித். எனது உயிர் எவன் கைவசத்தில் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக, என்னிடம் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் நிலை எவ்வாறு இருக்கின்றதோ அந்த நிலையிலேயே நீங்கள் நிலைத்திருந்தால், மேலும் எல்லா நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலேயே ஈடுபட்டிருந்தால், மலக்குமார்கள் உங்கள் படுக்கையிலும் உங்களுடைய பாதைகளிலும் உங்களுடைய முசாஃபஹா செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், உங்களிடமே இருப்பார்கள். என்றாலும் ஹன்லலாபே, இந்த நிலை அவ்வப்போதுதான் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை கூறியதாக ஹஸ்ரத் ஹன்லலா உசைதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது, மனிதனுக்கு ஒரே நிலை எல்லா நேரங்களிலும் இருப்பதில்லை, மாறாக சூழலுக்கு தக்கவாறு நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நூல் முஸ்லிம். ஹஸ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகத்தில் அல்லாஹு தாலாவை திக்ர் செய்யாமல் கழிந்த நேரத்தை பற்றியே தவிர வேறு எதை பற்றியும் சொர்க்கவாசிகள் கை செய்தப்பட மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சபைகளுக்குரிய கடமையை நிறைவேற்றுங்கள். சபைகளுக்குரிய கடமைகளில் ஒன்று சபைகளில் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் சஹல் இப்னு ஹுனைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஸ்ரத் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பிரயாணம் செய்யக்கூடிய ஒருவர் பிரயாணத்திலேயே உலக விஷயங்களை மனதிலிருந்து அகற்றி அல்லாஹு தாலாவுடைய நினைவில் இருந்தால் மலக்குகள் அவரோடு இணைந்து கொள்கின்றார்கள். வீணான கவிதை அல்லது வேறு ஏதாவது தேவையற்றாத காரியங்களில் ஈடுபட்டிருந்தால் ஷைத்தான் இணைந்து கொள்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நௌது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தாலா நல்ல விஷயங்களை பயணங்களிலும் பேசக்கூடிய, எப்பொழுதும் பேசக்கூடிய நாவை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஹஸ்ரத் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன்னுடைய இரட்சகனான திக்ரு செய்யக்கூடியவரும் திக்ரு செய்யாதவர்களுக்கும் உதாரணம் உயிரோடு இருப்பவர்கள் இன்னும் இறந்தவர்களுக்கு உதாரணத்தை போன்றதாகும். அதாவது, திக்ரு செய்பவர்கள் உயிரோடு இருப்பவர்களைப் போன்றும் திக்ரு செய்யாதவர்கள் மரணித்தவர்களைப் போன்றும் ஆவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். வேறொரு அறிவிப்பின்படி அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படக்கூடிய வீடு உயிருள்ள மனிதர்களைப் போன்றதாகும், அதாவது செழிப்பாக இருக்கும். அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படாத வீடு மரணித்த மனிதனை போன்றதாகும், அதாவது பால் அடைந்து இருக்கும் என்று வந்துள்ளது. நூல் புகாரி முஸ்லிம். ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த ஜிஹாதினால் அதிகமான கூலி கிடைக்கும் என்று கேட்டதற்கு, எந்த ஜிஹாதில் அல்லாஹு தாலாவை அதிகமாக திக்ர் செய்யப்படுமோ அந்த ஜிஹாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பாளிகளில் யாருக்கு அதிகமான கூலி கிடைக்கும் என்று அவர் கேட்க, எவர் நோன்பு வைத்திருக்கும் பொழுது அல்லாஹு தாலாவை அதிகமாக திக்ர் செய்வாரோ அவர்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு இவ்வாறே தொழுகை, ஜகாத், ஹஜ்ஜு, சதகா பற்றி கேட்கப்பட்டது. அல்லாஹு தாலாவுடைய திக்ரு அதிகமாக செய்யப்பட்ட தொழுகை, ஜகாத், ஹஜ்ஜு, சதகா அதிகமான கூலி பெறுவதற்கு ஏற்றவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு ஹப்ஸே, திக்ரு செய்பவர்கள் அனைத்து நன்மைகளையும் எடுத்து சென்று விட்டார் என்று ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். நீர் மிக சரியாக கூறினீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனைப்பெயர் அபு ஹப்ஸ் என்பதாகும். 623வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஃபர்ரிதுகள் முன்னேறி சென்று விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்ற பொழுது, அல்லாஹுடைய திருத்தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃபர்ரிதுகள் என்றால் யார் என்று நபித்தோழர்கள் வினவினார்கள். அல்லாஹு தாலாவுடைய திக்ர் செய்வதற்காக தம்மைத்தாமே அர்ப்பணித்து கொண்டவர்கள். திக்ர் அவர்களுடைய சுமைகள் லேசாக ஆக்கிவிடும். அவர்கள் கியாமத் நாளில் சுமை இல்லாதவர்களாக வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதனிடம் ஏராளமான பணம் காசுகள் உள்ளன.
அதை அவர் ஒரு பங்கு வைத்து விடுகிறார். மற்றொருவர் அல்லாஹு தாலாவுடைய திக்கு செய்வதிலேயே ஈடுபட்டிருக்கின்றார். இவர்களில் அல்லாஹு தாலாவை திக்கு செய்பவர்தான் சிறப்பிற்குரியவர்கள் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் தப்ரானி மஜ்மு. 625வது ஹதீஸ். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் அல்லாஹு தாலாவை அதிகமாக திக்ர் செய்கின்றார்களோ அவர்கள் நயவஞ்சகத்தனத்தை விட்டு நீங்கிவிட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் தப்ரானி மஜ்மு ஸவாயித். ஹஸ்ரத் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மென்மையான படுக்கைகளின் மீது படுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் அல்லாஹு தாலாவை திக்ர் செய்கிறார்கள். அல்லாஹு தாலா அந்த திக்ருடைய பரக்கத்தினால் சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளில் புகச் செய்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு யாலா மஸ்மூஉ ஸவாயித். 627வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டால் சூரியன் நன்றாக உதயமாகும் வரை அந்த இடத்திலேயே சம்மணமிட்டு அமர்ந்து விடுவார்கள் என்று ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபு தாவூத். 628வது ஹதீஸ். நான் சுபஹ் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை அல்லாஹு தாலாவை திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்தாரிடம் அமர்ந்திருப்பது ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் 4 அடிமைகளை உரிமை விடுவதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது. இவ்வாறே அசருடைய தொழுகைக்கு பிறகு சூரியன் மறையும் வரை அல்லாஹுடைய திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்தாரோடு நான் அமர்ந்திருப்பது ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் 4 அடிமைகளை உரிமை விடுவதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். அரபு வம்சத்தில் சிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள் என்பதால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் விலை உயர்ந்தவர்கள் என்பதாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தாலாவிடம் மலக்குமார்களுடைய ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹு தாலாவை திக்ர் செய்பவர்களை தேடி பாதைகளில் சுற்றி திரிகின்றார்கள். அல்லாஹு தாலாவை திக்ர் செய்வதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கூட்டத்தினர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டால் தங்களுக்குள் ஒருவர் மற்றவர்களை அழைத்து, வாருங்கள், உங்களுடைய நோக்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பார்கள். அதற்கு பிறகு அந்த அனைத்து மலக்குமார்களும் சேர்ந்து வானம் பூமி வரை தங்களுடைய இறக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள். அல்லாஹு தாலா அந்த மலக்குமார்களிடம் அதிகமாக அறிந்திருந்தாலும் அந்த மலக்குமார்களிடம் கேட்பான், என்னுடைய அடியார்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. அவர்கள் உனது தூய்மை, பெருமை, புகழ், கண்ணியத்தை கூறுவதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் என்னை பார்த்திருக்கின்றார்களா என்று அல்லாஹு தாலா அந்த மலக்குமார்களிடம் கேட்பான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள் உன்னை பார்த்ததே இல்லை என்று அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் என்னை பார்த்திருந்தால் என்ன நிலைமை இருக்கும் என்று அல்லாஹ் தாலா கேட்பான். அவர்கள் உன்னை பார்த்திருந்தால் மேலும் கூடுதலாக இபாதத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். இதைவிட அதிகமாக உன்னை தஸ்பீஹ் செய்து உன்னுடைய மேன்மையை கூறுவார்கள் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அவர்கள் என்னிடம் என்ன கேட்கின்றார்கள் என்று அல்லாஹ் தாலா கேட்க, அவர்கள் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கின்றார்களா என்று அல்லாஹ் தாலா கேட்பான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இரட்சகனே, அவர்கள் சொர்க்கத்தை கண்டதே இல்லை என்று மலக்குமார்கள் பதில் அளிப்பார்கள். அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹு தாலா கேட்க, அவர்கள் அதை பார்த்திருந்தால் இதைவிட அதிகமாக சொர்க்கத்தின் ஆசையிலும் ஆர்வத்திலும் அதில் தேடுவதிலேயே இருப்பார்கள் என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். எதை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹு தாலா கேட்பான். அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். அவர்கள் நரகத்தை கண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹு தாலா கேட்பான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யா அல்லாஹ், அவர்கள் நரகத்தை பார்த்ததே இல்லை என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்பான். பார்த்திருந்தால் மேலும் கூடுதலாக அதை அச்சம் கொள்வார்கள், தப்பிக்க முயற்சி செய்வார்கள் என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். நான் அந்த சபையில் இருப்பவர்களை மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹு தாலா திக்ர் செய்வதற்காக அல்லாமல் வேறு எந்த தேவைக்காகவும் அங்கு ஒருவர் வந்து அவர்களோடு உட்கார்ந்து கொண்டார் என்று ஒரு மலக்கு கூறுவார். அந்த சபையில் இருந்தவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களோடு உட்கார்ந்திருப்பவர்களும் அல்லாஹு தாலாவுடைய அருளை விட்டு துர்பாக்கியவனாக ஆக மாட்டார் என்று அல்லாஹு தாலா கூறுவான். நூல் புகாரி. சுப்ஹானல்லாஹ். 630வது ஹதீஸ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
அல்லாஹ்விடம் மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய சபைகளை தேடி சுற்றித் திரிவார்கள். திக்ருடைய சபைகள் அவர்கள் வந்தால் சபையில் உள்ளவர்களை அந்த மலக்குகள் சுற்றி சூழ்ந்து கொள்வார்கள். தங்களில் ஒருவரை செய்தி கொடுத்து அல்லாஹ் தஆலாவுடைய வானத்தின் பக்கம் அனுப்பி வைக்கின்றார்கள். எங்கள் இரட்சகனே, உன்னுடைய பாக்கியங்களை குர்ஆன், ஈமான், இஸ்லாம் ஆகியவற்றை பற்றி பெருமைப்படுத்தியும் உன்னுடைய வேதத்தை ஓதிக்கொண்டும் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீது ஸலவாத்தை ஓதிக்கொண்டும் மேலும் தனது இம்மை மறுமையின் நலவுகளை உன்னிடம் வேண்டிக் கொண்டும் இருக்கின்ற உன்னுடைய அடியார்களிடமிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று கூறுவார்கள். தனது அருளினான் அவர்களை மூடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். யா அல்லாஹ், எங்களுடைய இரட்சகா, அவர்களோடு சேர்ந்து ஒரு பாவியான அடியானும் இருக்கின்றான் என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். அவர்கள் எல்லோரையும் எனது அருளால் மூடிவிடுங்கள். காரணம், இந்த சபையினரோடு உட்கார்பவர்களும் அல்லாஹு தாலாவுடைய அருளை விட்டு துர்பாக்கியவனாக ஆக மாட்டான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். நூல் பஜ்ஜர் மஜ்மவு ஸவாயித் 631வது ஹதீஸ். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் எந்த மக்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக ஒன்று கூடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணந்த அந்த சபை முடியும் பொழுது வானத்திலிருந்து ஒரு மலக்கு, மன்னிக்கப்பட்டவர்களாக எழுந்து செல்லுங்கள், உங்கள் தீமைகள் நன்மைகளாக மாற்றப்பட்டு விட்டன என்று கூறுவார். சுப்ஹானல்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். 632வது ஹதீஸ். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஜமாத்தை மலக்குமார்கள் சுற்றி சூழ்ந்து கொள்கின்றார்கள். ரஹமத் அவர்களை மூடிக்கொள்கின்றது. சக்கீனா என்ற அமைதி அவர்கள் மீது இறங்குகிறது. இன்னும் அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி மலக்குமார்களிடத்தினுடைய சபையிலே நினைவு கூறுகின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரும் சாட்சி பகர்கிறார்கள். நூல் முஸ்லிம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதுவரை பல ஹதீஸ்களை, திக்ருடைய ஹதீஸ்களை, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறிய வசனங்களையும் ஹதீஸ்களையும் கேட்டோம். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நட்குழியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஹதீஸ்களை கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், கேட்பது மட்டுமல்லாமல், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கேட்டதின்படி, கற்றதின்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மௌத்தாகும்போது லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மௌத்தான பிறகு நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுப்புவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மதீனா நகரம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கு, சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நட்குழியை தந்தருள்வானாக. ஆமீன். பயான் கேட்டது மட்டுமல்லாமல் இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். மற்ற பயான்களையும் பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஃபிரத்துஹு.